வெல்கம் டு கேவி தம்ஸ் அப் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 10th சிபிஎஸ்சி மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற சம்ஸை பார்ப்போம். இது செட் 3 கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? இப்போ நடந்துச்சு இல்லையா, அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் சம். த நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 லையிங் பிட்வீன் 25 and 363 இஸ். இப்போது 25ல் இருந்து 363க்குள்ளார நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 கேட்டிருக்காங்க. இப்போ 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18, 6 4s are 24, 6 5s are 30. அப்போது இதுக்குள்ளார இருக்கிற 6 மல்டிபிள்ஸ் கேட்டதுனால ஃபஸ்ட்டு 30 தான் வரும், நெக்ஸ்ட்டு 36. ஓகே, லாஸ்ட் நம்பர் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 363 கொடுத்துருக்காங்க. அதை 6ஆல் டிவைட் பண்ணுவோம். 6 6 36, ரிமைண்டர் 3. ஸோ 363ல் -3 செஞ்சோம்னா 360 தான் வந்து லாஸ்ட் நம்பர்னு வரும். ஓகே, ஸோ 360 இஸ் த லாஸ்ட் நம்பர். அப்போது A is equal to 30, D அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 6, ஏன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 இல்லையா, அதனால் D is equal to 6, தென் L அதோட லாஸ்ட் நம்பர் வந்து 360. இப்போ நம்ம நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறோம், நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, we are going to use this formula. L is equal to A plus n minus 1 D. Lோட வேல்யூ நமக்கு தெரியும் 360 is equal to A ஓட வேல்யூ 30 plus n ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ we'll write n minus 1 D ஓட வேல்யூ 6. 360 minus 30 is equal to n minus 1 6. Next minus பண்ணால் 330 is equal to n minus 1 into 6. Then 330 by 6 is equal to n minus 1. 6 330 cancel பண்ணால் நமக்கு 55 வரும். Next 55 plus 1 is equal to n. Therefore n is equal to 56. ஆன்சர் வந்து நமக்கு என்ன வருது, 56. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். Next sum, 2 dice are rolled together. The probability that the sum of the numbers obtained is divisible by 6 is. Okay, இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, sum of the numbers obtained is divisible by 6, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது ஒவ்வொரு டைஸ்க்கும் எத்தனை ஃபேஸ் இருக்குது, 6 ஃபேஸஸ் இருக்குது. அப்போது டோட்டல் அவுட்கம்ஸ் எவ்வளோ இருக்குது, 36. ஓகே, இப்போ என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா, ஃபைண்ட் சம்ஸ் தட் ஆர் divisible by 6. இப்போ பாருங்கள் 1 5 இருக்குது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6 இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 4 இருக்குது, இதையும் ஆட் பண்ணால் 6 இருக்குது. மொத்தம் அது மாதிரி எது ஆட் பண்ணால் 6 வருது நம்ம பார்க்கலாம். 1 5, நெக்ஸ்ட்டு 2 4, நெக்ஸ்ட் 3 3, 4 2, 5 1. ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணால் 6ன்னு வருது. அப்போது இட் இஸ் divisible by 6. அது மாதிரி இங்கேயும் 6 6 ஆட் பண்ணால் 12, இதுவும் 6ஆல் டிவைட் பண்ணலாம் இல்லையா, 6 2s are 12. ஸோ அப்போது டோட்டல் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் என்ன வந்திருக்குது, 6. இதை பாருங்கள் 1 2 3 4 5 6. ஸோ டோட்டல் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து 6. ஸோ 6/36 is equal to 1/6. இதுதான் இந்த சம்மோடைய ஆன்சர். ஓகே, அப்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் தேர்ட் சம். இங்கே வந்து ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்புறம் ஏடி வந்து மீடியன். இங்கே ஏக்கு வந்து 0,5 √3/2 இருக்குது. டிக்கு வந்து 0,0. சரி, இங்கே என்னென்னா, சின்ஸ் ஏ அண்ட் டி போத் ஹேவ், இங்கே பாருங்கள், ஏ அண்ட் டி ஹேவ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அதனால் ஏடி வந்து என்னது, இப்போது இட் இஸ் அ வெர்டிக்கல் லைன். ஓகே, நெக்ஸ்ட்டு therefore BC எதில் இருக்குன்னா, BC வந்து இஸ் ஹரிசாண்டல். BC எங்கே இருக்குது, இட் இஸ் அ ஹரிசாண்டல். அப்புறம் BC க்கு y ஈக்குவல் டு 0. ஸோ BCக்கு y ஈக்குவல் டு 0. ஓகே, இங்கே பாருங்கள், BC ஹரிசாண்டலாக இருக்குது, BCக்கு y வந்து 0. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து சைடு கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி, அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஹைட் இஸ் ஈக்குவல் டு √3/2 into side. ஓகே, இப்போது இந்த சைட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஹைட் வேல்யூ ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி ஹைட் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே லென்த்
AD is equal to height இல்லையா, length AD is equal to height. அப்போது ADயோட வேல்யூ ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க 5√3/2. இப்போ அந்த வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஹைட்டில். ஹைட்டுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 5√3/2 is equal to √3/2 into side. அப்போ சைடோட வேல்யூ இப்போ கண்டுபிடிக்கலாம். சைடு is equal to 5√3/2 into 2√3. ஸோ 2 கேன்சல் பண்ணுவோம், √3 கேன்சல் பண்ணுவோம். therefore side is equal to 5. சைடோட வேல்யூ 5. அதாவது இங்கே பிசி இருக்குது இல்லையா, இந்த பிசி வந்து 5. பிசி வந்து இங்கே 5 கொடுத்துருக்குறாங்க. மிட் பாயிண்ட் டி இஸ் மிட் பாயிண்ட், அது வந்து 0,0. ஸோ half of 5 வந்து என்னது 5/2. அப்போ ஆப்வியஸாக ஆன்சர் வந்து என்ன வரும், ஸோ பி -5/2 0, சி 5/2 0. ஓகே, ஆன்சர் பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, next sum, the median and mode of a distribution are 25.2 and 26.1 respectively. The mean of the distribution is, okay, இந்த சம்மில் நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபாலோ பண்ணலாம். mode is equal to 3 median minus 2 mean. இப்போ மீனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மீனை இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஸோ -2 மீன் இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2 mean is equal to 3 median minus mode. ஸோ 2 mean is equal to 3. அப்படியே வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். மீடியனோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 25.2 மைனஸ் மோடோட வேல்யூ 26.1. ஸோ 2 mean is equal to 25.2 into 3 மல்டிப்ளை பண்ணலாம். 3 2s are 6, 5 3s are 15, 3 2s are 6, 7. ஸோ 75.6 தான் ஆன்சர் வருது மல்டிப்ளை பண்ணால். நெக்ஸ்ட் -26.1. அகெயின் 2 mean is equal to, இப்போ சப்ராக்ட் பண்ணலாம். 75.6 minus 26.1 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 5 9ல் 5 15ல் 6 போயிட்டுனா 9, 6ல் 2 போயிட்டுனா 4. ஸோ 49.5. then mean is equal to 49.5/2. இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 24.75. இது பாருங்கள், 49.5 டிவைட் பண்ணுங்கள். 2 2s are 4, 9, 4 2s are 8, 1 5 எடுத்துட்டுனா 0.7, 1410. ஸோ 5s அவ்வளோதான். ஓகே, ஸோ நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் வந்து 24.75. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம், ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் கியூஆர்பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் கியூஆர்பி. சிமிலராக இருந்துச்சுன்னா the corresponding sides are proportional. Okay, so AB by QR is equal to BC by RP is equal to AC by QP. Okay, AB ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 9, QR நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். BC ஓட வேல்யூ 5, RP ஓட வேல்யூ 2. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 into 9 is equal to 5 QR. Next, 18 is equal to 5 QR. 18 by 5 is equal to QR. Therefore, QR ஓட வேல்யூ என்னது, 3.6 சென்டிமீட்டர். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, அப்போது டி தான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 6th sum, a polynomial p of x which has sum of its zeros equal to their product is. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, sum of its zero is equal to their product. ஓகே, அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா இல்லையா. அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா என்ன, மைனஸ் பி பை ஏ இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஏவும் ஏவும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது
minus b is equal to c. ஓகே, இதை வச்சு இப்போ நம்ம ஆப்ஷன்ஸில் செக் பண்ணலாம். மைனஸ் b is equal to c இல்லையா? அப்போது இங்கே மைனஸ் b மைனஸ் எழுதிக்கோங்க. பியோட வேல்யூனா ப்ளஸ் 2. ஸோ 2 தட்ஸ் ஈக்குவல் டு c இல்லையா? சியோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2. இது ரெண்டு ஈக்குவல் இல்லை. ஸோ நாட் ஈக்குவல். நெக்ஸ்ட் மறுபடியும் மைனஸ் பின்றதுனால மைனஸ் எழுதிக்கிறோம். பியோட வேல்யூ இங்கே என்ன? மைனஸ் 2. அதை ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். இட்ஸ் ஈக்குவல் டு சியான்னு செக் பண்ணுவோம். சியோட வேல்யூ மைனஸ் 3 இல்லை, இட் இஸ் நாட் ஈக்குவல் இல்லையா? பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2. ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 கிடையாது, இட் இஸ் நாட் ஈக்குவல். தேர்ட் ஒன் பார்ப்போம். மைனஸ் பி ஈக்குவல் டு சியான்ட்டு. இப்போது மைனஸ் பியோட வேல்யூ என்ன இருக்குது? சைனோடு எடுத்து செக் பண்ணணும். மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. சியோட வேல்யூ 2. இப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2. கரெக்ட். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் வந்து சி தான். இந்த சி ஆப்ஷன் தான் கரெக்டு. எதுக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். மைனஸ் பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு சியோட வேல்யூ 2. தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. ஸோ 3 ஈக்குவல் டு 2வா? இல்லை, இட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ ஆன்சர் சி தான். ஓகே, நெக்ஸ்ட் 7 சம் பார்க்கலாம். இந்த given figure PQ and PR are tangents to a circle with center O and radius 3 cm. அதாவது ரெண்டு tangents இருக்குது. இப்போ ரேடியஸ் வந்து 3 cm. ஆங்கிள் QPR is equal to 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லென்த் ஆஃப் த ஈச் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, லென்த் ஆஃப் QP அப்புறம் லென்த் ஆஃப் RP தான் நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு இங்கே நான் ஃபிகர் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்போது நீங்கள் இந்த P ஆங்கிள் இருக்குது இல்லையா? இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன்ஸ் வரையணும். ஓகே, இப்போ இந்த லைன் வரைஞ்சதுனால ஆங்கிள் QPO வில் பி 30 டிகிரி. ஓகே, இப்போ நம்ம சம் பார்க்கலாம். இங்கே tan 30 எடுத்துக்கோங்க. ஏன் tan 30 எடுத்துக்கிறோன்னா இங்கே நமக்கு QP கண்டுபிடிக்கணும். ஓகே, QP கண்டுபிடிக்கணும். இப்போ tan 30 எடுத்துக்கினா தான் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு வரும். இங்கே ஆப்போசிட் வந்து என்ன இருக்குது? OQ இருக்குது. தென் PQ வந்து அட்ஜசன்ட். அதனால தான் நம்ம tan 30 எடுத்திருக்கோம். இப்போ tan 30யோட வேல்யூன்னா 1/√3 இஸ் ஈக்குவல் டு OQவோட வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க. PQ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ PQ இருக்கட்டும். நெக்ஸ்ட் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் PQ இஸ் ஈக்குவல் டு 3√3 சென்டிமீட்டர். இதுதான் இப்போது ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணிடலாம். Next sum, 8th sum. In the given figure, OA into OB is equal to OC into OD. Which of the following option is correct? கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பார்ப்போம். இன் ட்ரையாங்கிள், இங்கே ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் AOD அண்ட் ட்ரையாங்கிள் COB. ஓகே, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இதில் அவங்களே கொடுத்துட்டாங்க. OA by OC is equal to OD by OB. Sides are corresponding sides வந்து proportional கொடுத்துட்டாங்க. கரெக்ட். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் AOD, இந்த ஆங்கிள் AODயும் ஆங்கிள் COB இது ரெண்டும் ஈக்குவல். ஏன்? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஆங்கிள் AOD is equal to ஆங்கிள் COB. ஏன்? பிகாஸ் they both are vertically opposite angles. ஓகே, ஸோ அப்போ என்னது? ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். therefore triangle AOD is similar to triangle COB. ஓகே, என்ன க்ரைட்டீரியா படி? SAS க்ரைட்டீரியா படி. ஓகே, சைடு ஆங்கிள் சைடு. அதனால் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும், ட்ரையாங்கிள் AODயும் ட்ரையாங்கிள் COBயும் சிமிலராக இருக்குது. ஸோ சிமிலராக இருந்தால் ஆப்வியஸாக ஆங்கிள் A is equal to angle C தான் correct. Okay, so angle A is equal to angle C. Next sumல வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 1/2 tan square 45 then cos 60. ஓகே, இப்போது tan 45 என்ன? 1, cos 60 வந்து 1/2. ஓகே, அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1/2 tan 45 வந்து 1, tan ஸ்கொயர் கொடுத்ததுனால
1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர்னாலும் 1 into 1 1 தான் வரும். நம்ம அப்புறம் எழுதிக்கலாம் அதை. நவ் cos 60 என்னது 1/2, பட் அது ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஸ்கொயர் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 1 into 1 1. நெக்ஸ்ட் மைனஸ் 1/2 ஸ்கொயர் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதாவது 1 into 1 1, 2 into 2 4, 1 into 1 1, then by 2 minus 1/4. ஸோ டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ சேமாக ஆக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். எல்சிஎம் வந்து 4. ஸோ 2 minus 1, ஆன்சர் வந்து 1/4. இதுதான் ஆன்சர். ஓகே, அப்போது எந்த ஆப்ஷன் கரெக்ட்? சி ஆப்ஷன் தான் கரெக்ட் 9th சம்க்கு. நெக்ஸ்ட் சம். A cone of maximum size is carved out from a solid cube of edge length L. The volume of the cone is. ஓகே, ஒரு க்யூப் இருக்குது. அதில் ஒரு கோனை வந்து கர்வ் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த க்யூபோட லென்த்து வந்து L. அப்போது அந்த கோனோட டயாமீட்டரும் L தான், அதோட ஹைட்டும் L தான் இதில். ஓகே, ஃபஸ்ட் இப்போ வால்யூம் ஆஃப் த கோன் கேட்டதுனால அதோடைய ஃபார்முலா முதல்ல எழுதிக்கலாம். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 pi r square h. ஓகே, ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருந்தேன், அங்கே டயாமீட்டர் வந்து எல்லுன்னு எடுத்துக்கோங்க, ஹைட்டும் எல்லுன்னு எடுத்துக்க சொன்னேன். அப்போ டயாமீட்டர் எல்னா ரேடியஸ் வந்து L/2. இங்கே அப்போது 1/3 பை அப்படியே வச்சுக்கலாம். ஆர் ஸ்கொயர் L/2 தி ஹோல் ஸ்கொயர். ஹெச்சோட வேல்யூ எல் தான் வரும். ஓகே, ஸோ 1/3 பை L square into L cube by 2 2s are 4. Therefore answer வந்து pi L cube by 4 3s are 12. Okay, so option வந்து A தான் correct. Okay, next sum. 3 into 11 into 13 plus 3 கொடுத்துருக்காங்க. இங்கே காமனாக என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ 3 வெளில எடுத்துட்டோம்னா 11 into 13 ப்ளஸ் 1 வரும். அப்போது இது 3யோட மல்டிபிள்ஸில் இருக்கிறதுனால இதோடைய ஆன்சர் காம்போசிட் நம்பர். ஓகே, ஸோ சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இங்கே sin 2 alpha is equal to √3/2 கொடுத்துருக்காங்க. இப்போது √3/2 எப்போ வரும்? sin 60க்கு தான் √3/2 வரும். அப்போது 2 alpha is equal to 60 degree இல்லையா? அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? 60/2 is equal to 30 degree. நெக்ஸ்ட் இப்போது இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து இங்கே sin 3 alpha இருக்குல்ல, இந்த ஆல்ஃபாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இப்போது sin 3 alpha என்ன கண்டுபிடிச்சோம்? 30 degree. ஸோ இப்போ sin 90 டிகிரின்னு வரும். sin 90 டிகிரின்றதுன்னா 1. அப்போ ஆன்சர் வந்து சி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இஃப் த லென்த் ஆஃப் த ஷேடோ ஆஃப் அ டார் இஸ் √3 times that of its height, then altitude of the sun is. ஓகே, இப்போ இந்த ஃபிகரை பாருங்கள். ஏபி தான் டவர், பிசி வந்து அந்த டவரோட ஷேடோ. இப்போ ஷேடோ வந்து √3 times that of its ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் √3 into ஹைட்டு நீங்கள் பிசியில் எழுதியிருக்கோம், ஏபி வந்து ஹெச்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இப்போது நமக்கு ஏபியும் பிசியும் கொடுத்துருக்கிறதுனால நம்ம tan θ is equal to opposite by adjacent எடுத்துக்கலாம். ஏன்னா ஆப்போசிட் இந்த தீட்டான்றது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட் வந்து ஏபி, அதோடைய வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கு அட்ஜசன்ட் வேல்யூவும் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் நம்ம tan θ எடுத்துக்கலாம். ஆப்போசிட் இஸ் AB and adjacent BC. ஓகே, தென் ஏபியோட வேல்யூ வந்து ஹெச் பை பிசிக்கு √3h. ஸோ ஹெச்சும் கேன்சல் பண்ணிக்கலாம். tan θ is equal to 1/√3. அப்போது 1/√3 எப்போ வரும்? இஃப் இட் இஸ் tan 30 டிகிரினா 1/√3 வரும். therefore θ is equal to 30 degree. அப்போது இதுதான் ஆன்சர். ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் கோஇன்சிடென்ட் வித் 2.5x minus 2y is equal to 3. இந்த சம்மில் டி ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன் ஆன்சர். ஓகே,
அது எப்படின்னா a1 by a2 should be equal to b1 by b2 equal to c1 by c2 is equal to k. இப்படி தான் இருக்கணும். அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஈக்குவேஷனில் 2.5x minus 2y is equal to 3 கொடுத்துருக்காங்க. இந்த டி ஆப்ஷனில் 5x minus 4y இந்த 6 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம்னா ப்ளஸ் 6 வரும் இல்லையா. இப்போ பாருங்கள் 2.5 by 5 is equal to minus 2 by minus 4 is equal to 3 by 6. ஓகே, இப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 1 by 2. நெக்ஸ்ட்டு இதே கேன்சல் பண்ணிங்கன்னா அகெயின் 1 by 2. நெக்ஸ்ட் இதே கேன்சல் பண்ணாலும் 1 by 2. ஸோ ஆப்வியஸாக அப்போது டி ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்ட். ஓகேவா, நீங்கள் ஆப்ஷனை வச்சு செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சம், the nth term of the AP -1 by 3, 2 by 3, 5 by 3, 8 by 3 கொடுத்துருக்காங்க. இங்கே ஏவோட வேல்யூ என்ன இருக்குது -1 by 3, டியோட வேல்யூ வந்து 2 by 3 minus 1 by 3. ஸோ 2 by 3 plus 1 by 3, ஆன்சர் 3 by 3. ஸோ டி வந்து 1. ஓகே, ஸோ an is equal to ஏவோட வேல்யூ வந்து -1 by 3 ப்ளஸ் என்னோட வேல்யூ தெரியாது -1, டியை கண்டுபிடிச்சிருக்கோம் 1. அகெயின் an is equal to -1 by 3, 1 n கூடயும் -1 கூடயும் மல்டிப்ளை பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். ஸோ ப்ளஸ் n minus 1. நெக்ஸ்ட் n ப்ளஸ் -1 by 3 -1 எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 3 -1 -3. ஸோ ஆன்சர் n plus -4 by 3. n minus 4 by 3. இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ B is the correct answer. Next sum. In the given figure, PT is a tangent to the circle with center O and radius R. If angle POT is equal to 45 degree, then the length of OP is. இங்கே அவங்க angle of POT வந்து 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து Rன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அப்போது angle OTP வந்து 90 டிகிரி அக்கார்டிங் டு சர்க்கிள் தியரம். ஓகே, இப்போ நம்ம காஸ் 45 டிகிரி தான் எடுத்துக்கணும். பிகாஸ் ஓடி ஆங்கிள் 45க்கு அட்ஜசன்ட் இருக்குது ஆர். அதேமாதிரி ஹைப்போட்டனஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஓபி கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ் நமக்கு தேவை. அதனால் காஸ் 45 டிகிரி எடுத்துக்கலாம். காஸ் 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√2. அட்ஜசன்ட் வந்து இங்கே என்ன இருக்குது ஓடி பை ஹைப்போட்டனஸ் வந்து ஓபி. தென் 1/√2 இஸ் ஈக்குவல் டு ஓடியோட வேல்யூ வந்து ஆர். ஓகே, ரேடியஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கணும். ஓபி நம்ம ஃபைண்ட் பண்ணணும், அதனால் ஓபி அப்படியே எடுத்து எழுதிடுங்க. தென் க்ராஸ் மல்டிப்ளை ஓபி இஸ் ஈக்குவல் டு R√2. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து இதுதான், ஏ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். The roots of the quadratic equation x minus 1 the whole square is equal to 16 are. இப்போது x minus 1 the whole square equal to 16 கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸ்கொயர் ரூட்டும் இந்த 2 கேன்சல் பண்ணுங்கள். x minus 1 is equal to plus minus 4ன்னு வரும். இப்போது கேஸ் 1ல் x minus 1 equal to plus 4 எடுத்துப்போம். அப்போது x equal to 4, இந்த -1 ஆப்போசிட் சைட் போச்சுன்னா +1. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 5ன்னு வரும். இதே கேஸ் 2ல் x minus 1 is equal to -4 எடுத்துப்போம். அப்போது x equal to -4 plus 1 is equal to -3. Therefore, the roots of the quadratic equation x minus 1 the whole square is equal to 16 are என்னவாக இருக்கும் 5, -3. இதுதான் ஆன்சர். அப்போது சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம். இங்கே √3x² minus kx plus 2√3 is equal to 0ன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே ரூட்ஸ்லாம் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ
real and equal na b square minus 4ac is equal to 0 னு அர்த்தம். b ஓட வேல்யூ என்னது k minus k, so minus k whole square minus 4, a ஓட வேல்யூ வந்து root 3, c ஓட வேல்யூ 2 root 3. ஓகே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ கே ஸ்கொயர் மட்டும் தான் வரும். இட்ஸ் மைனஸ். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். root 3 into root 3 only 3, so 3 2s are 6, 6 4s are 24, so 24 is equal to 0. Then k square is equal to 24, k is equal to plus or minus root 24. So answer இது தான், A option தான் correct. Okay, next sum 19 sum பார்ப்போம். assertion. இங்கே வந்து tan 2 into 45னு கொடுத்துருக்காங்க. அப்போது tan டிகிரி வந்து 90 டிகிரி. ஓகே, இப்போது tan 90 டிகிரி வந்து என்னது, இட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ assertion வந்து ட்ரூ, assertion வந்து ட்ரூ. ஓகே, அதே மாதிரி இப்போ ரீசன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, sin 90 டிகிரி is not equal to cos 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. sin 90 டிகிரி வந்து 1, cos 90 டிகிரி வந்து 0, so it is not equal. So this is also true, but இந்த assertionும் ரீசனும் ட்ரூவாக இருந்தாலும் இந்த ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் assertion A. ஸோ இதுக்குடைய ஆன்சர் வந்து B தான். ஓகே, B ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட். Next sum, assertion radius is the smallest distance of a tangent from the center of the circle. The assertion வந்து true தான். Next reason, radius is perpendicular to the tangent, so this is also true. அப்போது ஆப்ஷன் A தான் இங்கே கரெக்டு. ஓகே, ஏன்னா both assertion and reason are true, then reason is the correct explanation of the assertion. Okay, ஏன்னா perpendicular distance from the center to the tangent is the shortest. ஓகேவா, radius வந்து is the smallest distance of the tangent from the center of the circle தான். So A option தான் correct. Okay, thank you.